ஆனால் சினிமாவை பொறுத்த வரைக்கும் நேற்றைய வெற்றி, நேற்றைய சாதனையெல்லாம் முக்கியம் இல்லை. இன்னைக்கு நீங்கள் யார், இன்னைக்கு உங்களுடைய வெற்றி எது, உங்களுடைய சாதனை என்ன, அதுதான் கேள்வி. இனிமே நமக்கு சினிமா சோறு போடாது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்க ஏற்கனவே சில கம்பெனிகள்லாம் ஆரம்பித்தாங்க. ஸோ இப்போ இதை மார்க்கெட்டிங் பண்ணால் நம்மளுடைய எதிர்காலத்துக்கு அது பெரிய ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற அடிப்படையில் இப்போ அதுலேயும் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. நயன்தாரா இவ்வளோ நாள் ஒரு பீக்கில் இருந்தாங்க, இன்றைக்கி அவங்க மார்க்கெட் இழந்த நடிகை ஆகிட்டாங்க. அதுதான் உண்மை. இன்னையை பொறுத்த வரைக்கும் மமிதா பைஜு காலம் இது. ஒருவேளை இதுதான் அவங்களுடைய வேகத்தையே தடை போட்டதுன்னா எனக்கு ஒரு சந்தேகமும் கேள்வியும் கூட உண்டு. என்ன காரணம் அப்படின்னா, சினிமாவில் நடிக்க வர்றதே நிறைய படங்களில் நடிக்கவும், நிறைய பணம் சம்பாதிக்கவும், நிறைய புகழ் சம்பாதிக்கவும் தான் வர்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எந்த அளவுக்கு அப்படின்னா, நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேரவானில் படுத்துட்டு வர்றதில்லை. அதுக்கப்புறம் ஒரு 2 மாடிக்கு போகிற அளவுக்கு ஒரு லிஃப்ட்டு, அது லிஃப்ட்டில் சத்தம் வந்ததுனால லிஃப்ட்டையே மாற்றுங்க, அது வரைக்கும் நான் ஷூட்டிங்கே வரமாட்டேன்னு கிளம்பி போனது. ப்ரோமோவை வச்சுட்டு இந்த படம் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படின்லாம் நம்ம மதிப்பிட முடியாது. ப்ரோமோ அப்படிங்கிறது என்னென்னா, இந்த படத்தில் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு அப்படி கோடிட்டு காட்டுகிற ஒரு விஷயம்தான். நீங்கள் அதை பார்த்துட்டு அந்த படமே இப்படி தான் இருக்குங்கிற ஒரு முடிவுக்கெல்லாம் நம்ம வந்துட முடியாது. எல்லாத்துக்கும் மேலே எம்ஜிஆர் டிவி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சுகன்யா உங்களோட இணையிறது. இன்னைக்கு நம்மளோட கான்வர்சேஷன்ல இணையறாங்க ஜேர்னலிஸ்ட் பிஸ்மி சார். அவரோட ஷோக்குள்ள வெல்கம் பண்ணிடலாம். வெல்கம் டு தி ஷோ சார். வணக்கம். செல்வா இஸ் பேக். செல்வராகவனோட திரைப்படங்கள் எப்பவுமே அப்ப கொண்டாடப்படுவதில்லை, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும். அது திரும்ப திரும்ப பார்க்கணும் அப்படின்னு தோணும். அது மாதிரி கல்ட் படங்களை திரும்ப அவர் எடுக்க போறதா ஒரு தகவல். அரசியல் ரீதியாகவும் ஹிஸ்டாரிக்கலாகவும் அது இருக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ செல்வா திரும்பவும் ஒரு ஹிட் படங்களை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அவருடைய டச் இதுல எந்த அளவுக்கு இருக்கும் சார்? அது அவர் தான் சொல்லணும். என்ன காரணம் அப்படின்னா, அந்த படம் எடுத்து வரும்போது தான் நம்ம சொல்ல முடியும். செல்வராகவனு கூட ஒரு திறமையான இயக்குனர் தான், அதுல சந்தேகம் இல்லை. ஆனா சினிமாவை பொறுத்த வரைக்கும் நேற்றைய வெற்றி, நேற்றைய சாதனையெல்லாம் முக்கியம் இல்லை. இன்னைக்கு நீங்க யார், இன்னைக்கு உங்களுடைய வெற்றி எது, உங்களுடைய சாதனை என்ன, அதுதான் கேள்வி. இப்போ செல்வராகவனை பொறுத்த வரைக்கும் அவர் மிகப்பெரிய சாதனை படைத்த படங்களை எல்லாம் இயக்கியவராக இருந்தாலும், கடைசியாக அவர் இயக்கிய படம் நானே வருவேன்னு ஒரு படம். அந்த படத்தை பார்த்தவர்கள் செல்வராகவனுடைய திறமையை இன்னும் கொண்டாட மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க. அதுதான் உண்மை. அந்த அளவுக்கு அது ஒரு மொக்கையான படம் தான். அதுக்கப்புறம் செல்வராகவன் ஒரு மிகப்பெரிய ஜீனியஸாக இருக்கும் பட்சம், அவருடைய தம்பி தனுஷ் இன்னைக்கு ஒரு முன்னணி நடிகர் தானே. அவர் அவங்க அண்ணனை கூப்பிட்ட, அண்ணன் என்னுடைய டேட் இருந்தாங்க, என்னை வச்சு ஒரு சூப்பர் படம் எடுக்குன்னு சொல்லலாமே, ஏன் சொல்லலை? அப்போ இதன் மூலமே தெரிஞ்சுக்கலாம் செல்வராகவன்கிறவருடைய ஆட்டம் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. அப்படிதான் நம்ம எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. என்ன காரணம்னா, சந்தானம் வச்சு மன்னவன் வந்தானடின்னு ஒரு படம் இவர் டைரக்ட் பண்ணார். அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு அஜர்பைஜானில் நடக்குது. மொத்த யூனிட்டும் அங்கே போயிட்டாங்க. இவர் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ரூம்லேயே கவுந்தடிச்சு படுத்துட்டார். 3 நாள் எந்திரிக்கவே இல்லை செல்வராகவன். அங்கே மொத்த யூனிட்டுமே அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அந்த தயாரிப்பாளருக்கு பல கோடி நஷ்டம். இவரை எழுப்பவே முடியல. கடைசியில் என்னாச்சு அப்படின்னா, அவருடைய மனைவியை இங்கிருந்து அஜர்பைஜான் வர வச்சு அவங்க போய் செல்வராகவனை தட்டி எழுப்பி ரெடி பண்ணி அடுத்த நாள் அவங்க படப்பிடிப்புக்கு அவரை கூப்பிட்டு வர்றாங்க. ஆனாலும் அவரால் சரியாக ஒர்க் பண்ண முடியல. கடைசியில் அந்த படமே டிராப் ஆகி அந்த தயாரிப்பாளருக்கு கிட்டத்தட்ட அன்னைக்கே 2017 ஒரு 7-8 கோடி ரூபா நஷ்டம். ஸோ இப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே திரையுலகில் எல்லாருக்குமே தெரியும். செல்வராகவன் இப்படி ஒரு படத்தை காலி பண்ணிட்டாரு, அந்த ப்ரொடியூசரை ரோட்ல விட்டாருங்கிற தகவல் தெரியும். அப்ப எந்த தயாரிப்பாளர் மீண்டும் உங்களுக்கு படம் கொடுப்பாங்க? ஒரு தயாரிப்பாளர் உங்களுக்கு பட வாய்ப்பு கொடுத்து அந்த படத்தை நீங்கள் இயக்கி அது வெளியாகி அதுக்கப்புறம் தானே மக்கள் கொண்டாட முடியும். ஆனா இங்க தயாரிப்பாளரே உங்களை நம்பி படம் தரமாட்டாங்களே. அதனால அவர் கடந்த காலத்தில் செய்த தவறுகளே இன்னைக்கு அவருக்கு எதிராக இருக்கு. ஸோ அதை எப்படி வென்று மீண்டும் அவர் வரப்போறார் அப்படிங்கிறது அவருடைய கையில தான் இருக்கு. ஓகே சார். அடுத்ததா நம்ம ஜெயம் ரவி அவர்கள் ரவி மோகன் இப்ப சொல்லணும், புரோக்கோட் அப்படிங்கிற ஒரு படத்துல நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி அவரது பார்க்க அவரோட தோல்வி படங்களை பார்த்தா அடுத்து சொல்லிக்கிட்டே போலாம். ஏன்னா அவ்வளோ படங்கள், கடைசியா நடிச்ச திரைப்படம் கூட சுத்தமாவே ஓடல, கமர்ஷியல் போட்ட வசூல கூட எடுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி. ஆனா இந்த புரோக்கோடோட ட்ரெய்லர் இப்ப இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு ரொம்ப ஆப்டா இருக்கு, இது கண்டிப்பா ஓடும் அப்படிங்கிற மாதிரியான தகவல் இருக்கு. ஏன்னா அதுல அந்த மாதிரியான கலவையான சில காட்சிகளை வச்சிருக்காங்க. அது எல்லாத்தினாலையும் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. பட் இப்ப இருக்க ஜென்ரேஷன் அதை விரும்புறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. 2Kக்கு ஏத்த மாதிரியான ஒரு
காம்பினேஷன் ஜென்எக்ஸ் ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரியான காம்பினேஷன் கலவையாக அந்த படம் இருக்க போகுது. இது ரவி மோகனுக்கு ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இதை பத்தின உங்களோட கருத்து? இல்லை, அதுதான் அந்த படம் வந்தால் தானே நமக்கு தெரியும். ஏன்னா வெறும் ப்ரோமோவை வச்சுட்டு இந்த படம் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படிலாம் நம்ம மதிப்பிட முடியாது. ஒரு ப்ரோமோ அப்படிங்கிறது என்னன்னா, இந்த படத்தில் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு வந்து உங்களுக்கு அப்படி கோடிட்டு காட்டுகிற ஒரு விஷயம்தான். நீங்கள் அதை பார்த்துட்டு அந்த படமே இப்படி தான் இருக்குங்கிற ஒரு முடிவுக்கெல்லாம் நம்ம வந்துட முடியாது. எல்லாத்துக்கும் மேலே ஜெயம் ரவி ஒரு நடிகர் தான், இயக்குனர் கிடையாது. ஸோ இப்போ தான் அவர் இயக்குனராக ட்ரை பண்ணுறாரு. அப்போ இவருடைய அவுட்புட் என்னங்கிறது அந்த மொத்த படம் வந்த பிறகு தான் நம்ம சொல்ல முடியும். எல்லாத்துக்கும் மேலே ப்ராக்டிக்கலான விஷயம் என்ன அப்படின்னா, இவர் அப்படி ஒரு ப்ரோமோவை வெளியிட்ட பிறகும் கூட அந்த படத்துக்கு ஒரு பெரிய என்கொயரியெல்லாம் இல்லை. ஒரு டிஜிட்டலோ சேட்டலைட்டோ நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னு யாரும் முன் வரலை. என்ன காரணம், முழு படத்தையும் எடுங்க, அதுக்கப்புறமா நம்ம பிஸ்னஸ் பேசிக்கலாம் அப்படின்ட்டு எல்லாருமே ஓரமாக தான் நிற்கிறாங்க. அதனால இந்த படம் வந்தால் தான் இப்போ நீங்கள் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே அந்த படத்தில் ஒர்க் ஆகியிருக்காங்கிறதே நம்ம பார்க்க முடியும். ஓகே சார். ஸோ அடுத்ததான் வந்து நடிகை கல்யாணி பிரியதர்ஷன். அவங்க வந்து ஸ்டார்டிங்கில் வந்தாங்க, என்னதான் வந்து ஒரு சினிமா இண்டஸ்ட்ரி பேஸ்லேருந்து அவங்க வந்தாலும் கூட அவங்க சூஸ் பண்ணுற திரைப்படங்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் குவைட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் வந்து அவங்களுடைய கரியர் சினிமா இண்டஸ்ட்ரியில் அவங்களோட கரியர் வைஸ் பார்த்தோம்னா ரொம்ப சூஸ் பண்ணி இன்னைக்கு வந்து வேற ஒரு லெவலில் இருக்காங்க. ஸோ அதை பற்றின உங்களுக்கு கருத்து சார்? அதான் கல்யாணி பிரியதர்ஷன் டைரக்டர் பிரியதர்ஷனுடைய மகள். அவங்க அம்மாவும் வந்து ஒரு நடிகை தான், லிசி. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, லிசியும் பிரியதர்சனும் சில வருடங்களுக்கு முன்பு டிவோர்ஸ் ஆகிட்டாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய துயரம் தான். ஸோ அப்பா அம்மா செப்பரேட் ஆகிட்டாங்கங்கிற அந்த துயரம் வேதனையெல்லாம் தாண்டி வந்து அவங்க வந்து ஒரு நடிகையாக சர்வேல் பண்ணுறதே ஒரு பெரிய விஷயம். அது வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவான திங் தான். ஒருவேளை இதுதான் வந்து அவங்களுடைய வேகத்தையே தடை போட்டதுன்னா எனக்கு ஒரு சந்தேகமும் கேள்வியும் கூட உண்டு. என்ன காரணம் அப்படின்னா, சினிமாவில் நடிக்க வர்றதே நிறைய படங்களில் நடிக்கவும், நிறைய பணம் சம்பாதிக்கவும், நிறைய புகழ் சம்பாதிக்கவும் தான் வர்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது மாநாடுன்னு ஒரு படத்தில் நடித்தாங்க. அந்த படம் கமர்ஷியலாக பெரிய வெற்றி படம். ஆனால் அதுக்கப்புறம் கூட பார்த்தீங்கன்னா இப்போ கல்யாணிக்கு வந்து தமிழில் நிறைய படங்கள் வரவே இல்லை. கிட்டத்தட்ட மலையாளத்துலேயும் கூட 1-2 படம் தான் வந்துச்சு. அது சமீபத்தில் வந்த லோக்கா ஒரு பெரிய வெற்றி அடைந்ததால் இன்றைக்கி நம்ம பேசுகிற அளவுக்கு அவருடைய பேர் வந்து நம்ம ஞாபகத்தில் இருக்குது. இல்லைன்னா நிச்சயமாக அவர் பேரையெல்லாம் நம்ம கேரி பண்ணியிருக்கவே மாட்டோம். அதான் அவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு வெற்றிக்காக காத்திருந்ததாக வேணால் சொல்லலாம். எல்லாத்துக்கும் மேலே லோக்காவுடைய தயாரிப்பாளர் வந்து துல்கர் சல்மான். துல்கர் சல்மான் மம்மூட்டியுடைய மகன். இவங்க வந்து ஒரு பிரியதர்சனுடைய மகள்ங்கிற அடிப்படையில் இவங்களுக்கு வந்து சின்ன வயசுலேயே இவங்கெல்லாம் ஒரு ஃப்ரெண்டாக இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் கல்யாணியுடைய ஸ்டேட்மெண்ட் படி துல்கர் சல்மான் வந்து இவருக்கு வந்து ஒரு காட்ஃபாதர் மாதிரி, அவருடைய மென்டாரே அவர் தான். இவருடைய பர்சனல் மற்றும் அந்த தொழில் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் அவர்கிட்ட தான் போய் டிஸ்கஸ் பண்ணுவாங்களாம். ஸோ அந்த அளவுக்கு அவர் மீது இவருக்கு ஒரு பெரிய நன்மதிப்பெல்லாம் உண்டு. ஸோ அந்த அடிப்படையில் இவருக்கு வந்து கரியராக வந்து இவருக்கு பெருசாக ஒன்றும் வரலையே அப்படின்னு நினச்சி கூட அந்த பட வாய்ப்பை இவருக்கு கொடுத்துருக்கலாம். பட் இன்னைக்கு இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைந்ததால் இந்த வெற்றியை இவர் வந்து தக்க வச்சுக்கணும். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆனால் என்னன்னா, இப்போ இதுக்கு இடையில ஜெயம் ரவி நடித்து ஒரு படம் வரப்போகுது, ஜீனின்னு ஒரு படம். அதுலேயும் கல்யாணி பிரியதர்சன் நடிச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா அது ஒரு டிபிக்கலாக நார்மலாக ஒரு தமிழ் சினிமா கதாநாயகி என்ன மாதிரி கேரக்டரில் நடிப்பாங்களோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. அந்த படம் இவருக்கு வந்து என்ன மாதிரியான ஒரு பேரை வாங்கி கொடுக்கும் அப்படிங்கிறது தெரியல. அதை நம்ம படம் வந்தால் தான் சொல்ல முடியும். சார் அடுத்ததான் வந்து கவினோட அடுத்த படங்கள் என்ன? ஏன்னா கவினுக்கு வந்துட்டு ஒரு பாசிட்டிவிட்டியும் இருந்துச்சு, அதுக்கு ஈக்குவலாக நெகட்டிவிட்டியும் வந்துச்சு. ஏன்னா கேரவனில் படுத்து தூங்குறாரு, புது கேரவன் தான் வேணும்னு கேட்குறாரு அப்படின்னு நிறைய நெகட்டிவிட்டிலாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் கவின் தேர்ந்தெடுக்கக்கூடிய படங்களும் வந்து பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. இப்போ அடுத்ததாக வந்து அவர் வெற்றிமாறனோட இணைய போகிறதா ஒரு தகவல், அது எந்த அளவுக்கு உண்மை? வெற்றிமாறனோட இணையலை, அவர் நடிச்சிருக்கிற மாஸ்க் படத்தினுடைய தயாரிப்பாளராக வெற்றிமாறன் இருந்தார். ஓகே. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சமீபமாக வருகிற அந்த போஸ்டர்லாம் பார்த்தா வெற்றிமாறன் பேனர் பேர் இல்லை. அந்த கிராஸ் ரூட்ங்கிற பேரை எடுத்துட்டு வெற்றிமாறன் வந்து ஒரு மென்டார் மாதிரி வச்சு அந்த ஒரு ஆடெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, மாஸ்க் படத்தினுடைய ஒரிஜினல் தயாரிப்பாளர் யார் அப்படின்னா வெற்றிமாறனுடைய மேனேஜர் சொக்கலிங்கம்னு பேர். அவரும் நடிகை ஆண்ட்ரியாவும் பார்ட்னர் அந்த படத்தில். அதே நேரம் வெற்றிமாறனுடைய பேனரை போட்டோம்னா அந்த படத்துக்கு வந்து ஒரு வேல்யூ வருங்கிறதுனால வெற்றிமாறனுடைய பேனர் ஏற்கனவே இருந்தது, வெற்றிமாறன் தயாரிப்பில் அப்படின்லாம் அவங்க வந்து பப்ளிசிட்டி பண்ணாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியாக வெற்றிமாறன் தயாரித்த அந்த பேட் கேர்ள் படம் பெருசாக போகலை. அப்போ என்னாச்சு அப்படின்னா இப்போ அந்த படத்தை அவர்
சில விநியோகஸ்தர்கிட்ட வித்திருப்பார்ல, படம் வந்து அட்டர் ஃப்ளாப் அப்படிங்கும்போது அதை வாங்கி நஷ்டப்பட்டவங்கலாம் இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது வந்து எனக்கு நஷ்ட ஈடை கொடுன்னு வந்து கேட்பாங்க. அதை நீங்கள் கொடுக்கல அப்படின்னா அந்த படத்தையே நீங்கள் ரிலீஸ் பண்ண முடியாது. ஸோ அப்படி ஒரு சிக்கல் இருக்கிறதுனால இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வெற்றிமாறன் பேரை வந்து இந்த போஸ்டர்லேருந்து தூக்கிட்டாங்க. அதனால அந்த வெற்றிமாறன் படமாக நம்ம கணக்கில் எடுத்துக்க வேண்டியதில்லை. ஆண்ட்ரியாவுடைய தயாரிப்பில் கவின் நடிக்கிறதா நம்ம எடுத்துக்கலாம். பட் இது எந்த அளவுக்கு வந்து ஒர்க் ஆகும்னு தெரியல. என்ன காரணம் அப்படின்னா ஏற்கனவே கவின் நடித்து 2 படம் அட்டர் ஃப்ளாப். ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த பிளட்டி பெக்கர், அந்த படம் வந்து நெல்சன் தயாரிச்சாரு, ஒரு பெரிய எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணாங்க. அந்த படம் பார்த்தீங்கன்னா பெருசாக போகலை. அதுக்கடுத்து சமீபத்தில் வந்த கிஸ், இந்த படமும் பெருசாக போகலை. அப்படி இருக்கும்போது இந்த மாஸ்க் எப்படி போகும் அப்படிங்கிறது நம்மளால கணிக்க முடியல. நீங்களே சொன்ன மாதிரி அவருக்கு ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு பாசிட்டிவான ஒரு இதுதான் இருந்தது. ஆனால் என்னன்னா ஒரு சின்ன வெற்றி கிடைத்த பிறகு பார்த்தீங்கன்னா அவர் தலக்கால் புரியாமல் ஆட ஆரம்பிச்சிட்டாரு. எந்த அளவுக்கு அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேரவானில் படுத்துட்டு வர்றதில்லை. அதுக்கப்புறம் ஒரு 2 மாடிக்கு வந்து போகிற அளவுக்கு ஒரு லிஃப்ட்டு, அந்த லிஃப்ட்டில் சத்தம் வந்ததுனால லிஃப்டையே மாற்றுங்க, அது வரைக்கும் நான் ஷூட்டிங்கே வரமாட்டேன்னு கிளம்பி போனது. அதுக்கப்புறம் நான் தான் எடிட் பண்ணுவேன் அப்படின்ட்டு அந்த டைரக்டரை ஓரமாக உட்கார வச்சுட்டு கிஸ் படத்தை இவரே எடிட் பண்ணது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்சாருக்கு படம் போயிட்டு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்த பிறகு நான் திருப்பி இந்த படத்தை நான் கட் பண்ணுவேன்ட்டு மறுபடியும் வந்தது. இந்த மாதிரி இவரை பற்றி நிறைய கதைகள் இருக்கு. ஸோ இது எல்லாமே இன்னைக்கு வந்து கவினுக்கு வந்து நெகட்டிவாக இருக்கு. அப்போ இது எல்லாமே சரியாகி இது எல்லாம் பாசிட்டிவாக மாறி மீண்டும் தயாரிப்பாளர்கள் கவினை தேடி வரணும் அப்படின்னா அவர் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் கொடுக்கணும். ஒரு ஆவரேஜான வெற்றியெல்லாம் பத்தாது, ஒரு பெரிய வெற்றி கொடுத்தா இவருடைய டார்ச்சர் எல்லாம் மறந்துட்டு தயாரிப்பாளர்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே சார், கடைசியா வந்து நயன்தாரா விக்னேஷ் சிவனுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ட் குறைஞ்சிருச்சோ? ஏன்னா எல்லாத்தையும் பெரிய பெரிய நடிகர்கள் பெரிய பெரிய இயக்குனர்களை தேடி வந்து அவங்க ஃபங்க்ஷன் அட்டன் பண்றது, பார்ட்டிக்கு போறது, அந்த மாதிரி இப்போ லிக்கு கூட வழி விட்டதா வந்து பெருந்தன்மையா சொன்னாலும் கூட ஆனால் அதுல ஒரு பயம் இருக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல். அதை எப்படி சார் பாக்குறீங்க? அதாவது கான்ஃபிடென்ட் குறைஞ்சதா நம்ம எடுத்துக்க முடியாது. நயன்தாரா இவ்வளவு நாள் ஒரு பீக்ல இருந்தாங்க, இன்னைக்கு அவங்க மார்க்கெட் இல்லாத நடிகை ஆயிட்டாங்க. அதுதான் உண்மை. இன்னைய பொறுத்த வரைக்கும் மமிதா பைஜு காலம் இது. ஸோ இப்போ நயன்தாராங்கிறவங்களுக்கு இப்போ ஆட்டோமேட்டிக்காகவே மார்க்கெட் இல்லை. மற்ற லாங்குவேஜ்லேயும் கூட ஒரு பெரிய மார்க்கெட் அவங்களுக்கு கிடையாது. அப்போ அவங்களும் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ நம்ம கேரியருடைய எண்டுக்கு வந்துட்டோம், அப்போ இன்னைக்கு நம்ம வந்து வானத்தில் பறக்கிற மாதிரியே பறக்க முடியாது, தரையில் நடந்தாகணுங்கிற அந்த யதார்த்தம் புரிஞ்சிருச்சு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா முன்னையெல்லாம் வந்து இப்போ நார்மலாக யாரோ ஒருத்தவங்க ஒரு பார்ட்டிக்கோ ஒரு ஈவெண்ட்டுக்கோ கூப்பிடவே இவங்களை முடியாது, ஏன்னா இவங்களை ரீச் பண்ணவே முடியாது. ஆனால் இன்னைக்கு வந்து அவங்க ரோட்டில் தரையில் நடக்கிறதுனால மற்றவர்கள்லாம் ரீச் பண்ணுற ஒரு இடத்துல இருக்காங்க. அப்படி சில பேர் அவங்கள வந்து அவங்களுடைய ஈவெண்ட்டுக்கோ இல்லை ஒரு கல்யாணத்துக்கோ வேறு ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடும்போது நான் வர்றேன் அல்லது வரலைன்னு அந்த சொல்கிற இடத்துக்கு அவங்க வந்துட்டாங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கி பல இடங்கள்ல அவங்கள பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ப்ராடக்டை விற்க வேண்டிய தேவையும் இருக்குது. இப்போ என்னென்னா இனிமே நமக்கு சினிமா சோறு போடாது, அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்க ஏற்கனவே சில கம்பெனிகள்லாம் ஆரம்பித்தாங்க. இந்த சானிடரி நாப்கின்லாம் அவங்க தான் விற்கிறாங்க. ஸோ இப்போ இதை வந்து மார்க்கெட்டிங் பண்ணால் நம்மளோட எதிர்காலத்துக்கு அது வந்து பெரிய ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற அடிப்படையில் இப்போ அதுலேயும் வந்து அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. விக்னேஷ் சிவன் வேறு, நயன்தாரா வேறு கிடையாது. 2 பேர் கிட்டத்தட்ட ஒன்று தான். ஆனால் இவ்வளோ நாள் விக்னேஷ் சிவன் ஒரு திறமையான இயக்குனர், ஆடியன்ஸுடைய பல்ஸ் தெரிஞ்ச இயக்குனர், அதில் மாற்றமே இல்லை. ஆனால் இவ்வளவு நாள் என்னன்னா அவருடைய முழு ஃபோக்கஸும் பார்த்தீங்கன்னா நயன்தாரா மேலே தான் இருந்தது. அவங்கள சந்தோஷப்படுத்தணும், அவங்க மனசு நோகாமல் நடக்கணும் அப்படிங்கிறதுனால முழுக்க அவங்க மேலேயே ஃபோக்கஸ் பண்ணதுனால அவருடைய கெரியரை கொஞ்சம் லூஸ் பண்ணார். அதுதான் உண்மை. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிலைமை மாறி நயன்தாராவுடைய மார்க்கெட் போயிடுச்சு. ஓகே, இனிமேல் நம்ம டைரக்டராக அடுத்த கட்டத்துக்கு போவோம் அப்படின்ட்டு இந்த பக்கம் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுறாரு. அது முழுமையாக பண்ணால் அவரும் வந்து ஒரு பெரிய ரவுண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே சார், ஸோ இன்னைக்கு தகவல்லாம் வந்துட்டு நான் கேட்க அடுத்தடுத்து வந்து சொன்னீங்க சார். ஸோ கண்டிப்பாக வந்து சினிமா அப்டேட்ஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.